21வது ശ്ലോകം. നിശുംഭോ വാദശുംഭോ വാ സഹസാബല സംവൃത ആഗമിഷ്യതി സംഗ്രാമേ തദോനർത്തോ മഹാൻ ഭവേത്. ശുംഭനോ നിശുംഭനോ சைன்யசமேதம் இப்போ யுத்த ரங்கத்துக்கு வந்தானா, அது ரொம்ப சிரமமா போயிடுமே. இப்படியெல்லாம் தேவர்கள் நினைச்சு சங்கடப்பட்டா. வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால வியாச உவாச்சா. 22வது ஸ்லோகம். ஏவம் தேவா பயோத்விக்னா சிந்தமாபோர் மஹத்தரா யதா ததாம்பிகா பிராஹ காளீம் கமலலோச்சனாம். தேவர்கள் இப்படி சங்கடத்தோடு கூடிட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல அம்பிகை தாமரை கண்ணு இருக்கிற காளிகை கிட்ட இப்படி சொன்னான். 23வது ஸ்லோகம். சாமுண்டே குரு விஸ்தீர்ணம் வதனம் தொரிதாபிருஷம் மத் சஸ்திரபாத சம்போதம் ருதிரம் பிப சத்வரா. சாமுண்டே, நீ உடனடியா உன்னோட வாய பெருசாக்கு. நான் சஸ்திர கூட்டங்களால இந்த அசுரர்களை அட்டாக் பண்றத, அந்த அசுரர்களோட சரீரத்திலிருந்து வர ரத்தம் உடனடியா நீ கீழே பூமியில விழாக்கி குடிச்சிடணும். 24வது ஸ்லோகம். பட்சயந்தி சரரணே தானவானத்ய காமதா ஹனிஷ்யாமி சரைஸ்தீஷ்ணைர் கதாசி முசலை சதா. நீ அசுரர்களை தின்னுண்டு யுத்த பூமியில இப்படி நடக்கணும். நானும் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற சரங்களும் கதையும் ஒலக்கியும் எல்லாம் எடுத்து அவளை சம்ஹாரம் பண்றேன். 25வது ஸ்லோகம். ததா குரு விஷாலாட்சே பானம் தத் ருதிரஸ்ய ஜா பிந்து மாத்ரம் யதா பூம்யாம் நபதேதபி சாம்பிரதம். அதனால பெரிய கண்கள் இருக்கிறவளே சாமுண்டே, ஒரு துள்ளி ரத்தம் கூடியும் பூமியில விழாத்த விதத்துல நீ உடனடியாயிட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்சிடணும். 26வது ஸ்லோகம். பஷ்யமானா சதா தைத்யா நஜோத்பஸ்யந்தி சாபரே ஏவமேஷாம் க்ஷயோ நூனம் பவிஷ்யதி ந சான்யதா. இப்ப இருக்கிற அசுரர்களை எல்லாம் தின்னுடணும். அதுக்கப்புறம் வேற ஆரும் உண்டாகவும் மாட்டா. இப்படி எல்லாதைக்கு வேற ஒரு விதத்திலையும் இவாளை இல்லாம பண்றதுக்கு சாதிக்காது. 27வது ஸ்லோகம். காதயிஷ்யாம்யஹம் தைத்யம் த்வம் பட்சய சத்வரா பிபந்தி சதஜம் சர்வம் யதமானாரி சம்சயே. நான் அந்த அசுரனை கொல்லறேன், நீ உடனடியா அவனோட ரத்தத்தை கீழே விழாம குடிச்சு தீர்த்திடணும். அப்படி சத்ரு சம்ஹாரத்துக்கு முயற்சி பண்ணலாம். 28வது ஸ்லோகம். இத்தம் தைத்யச்சயம் கிருத்வா தத்வா ராஜ்யம் சுராலயம் இந்திராய சுஸ்திரம் சர்வம் கமிஷ்யாமோ யதா சுகம். இப்படி அசுரர்களை எல்லாம் நசிப்பிச்சு தேவலோகம் தேவேந்திரனுக்கு கொடுத்துட்டு எல்லாம் மங்களகரமாக்கிட்டு நமக்கு யதா சுகம் போகலாம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார் ஜனமேஜயன் கிட்ட. அதனால வியாச உவாச்சா. 29வது ஸ்லோகம். இத்யுக்தாம்பிகயா தேவி சாமுண்டா சண்ட விக்ரமா பபௌஜக்ஷதஜம் சர்வம் ரக்த பீஜ சரீரஜம். இப்படி அம்பிகை சொன்னதை கேட்டுட்டு சண்ட விக்ரமையான சண்டிகாதேவி ரக்த பீஜ சரீரத்திலிருந்து உண்டான ரத்தத்தை எல்லாம் குடிச்சா. 30வது ஸ்லோகம். அம்பிகாதம் ஜகானாசு கட்கேன முசலேன சகாத தேஹ சகலான் சாமுண்டா தான் கிருஷோதரே. அம்பிகை வாளும் ஒலக்கியும் எல்லாம் கையில எடுத்துட்டு உடனடியா அவனை முறிச்சா. அடர்ந்து விழுந்த சரீரத்தில் இருக்கிற
பீஸ் பீஸா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னமான வயர் இருக்கிற சண்டிகாதேவி சாப்பிட்டா. 31வது ஸ்லோகம். சோபி க்ருத்தோ கதாகாதை சாமுண்டாம் சமகாதயத் ததாபி சாபபாவாசோட்சதஜம் சமபட்சயத். அவனும் குரோத ஆவேசத்தோடு கூடி கதையால சண்டிகைய அடிச்சான். இருந்துட்டு கூட சாமுண்டாதேவி அவனோட ரத்தத்தை குடிக்கவும் அவனை சாப்பிடவும் செஞ்சுட்டே இருந்தா. 32வது ஸ்லோகம். ஏன்யே ருதிரஜா க்ரூரா ரக்த பீஜா மகாபலா தேபி நிஷ்பாதிதா சர்வே பட்சிதா சதசோனிதா. ரத்தத்திலிருந்து ஜனிச்ச பலவான்மார்களான வேறையும் ரத்த பீஜர்களை எல்லாம் கொന്നു வீழ்த்தின. உடனடியாயிட்டு அவளோட சோரைய ஊற்றி குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடவும் செஞ்சா தேவி. 33வது ஸ்லோகம். கிருத்ரிமா பட்சிதா சர்வே யஸ்து ஸ்வாபாவிகோசுரா சோபி பிரபாதிதோ ஹத்வா கட்கேனாதி விகண்டிதா. கிருத்ரிம ரத்த பீஜர்களை எல்லாம், அந்த ரத்த பீஜனோடு ரத்தத்திலேருந்து உண்டான எல்லா ரத்த பீஜர்களையும் இப்படி தேவி சாப்பிட்டா. யதார்த்தமா இருக்கிற அந்த ரத்த பீஜனையும் தேவி வாளால வெட்டி வீழ்த்தினா. 34வது ஸ்லோகம். ரக்த பீஜே ஹதே ரௌத்ரே ஏ சான்யே தானவாரணே பலாயனம் தத கிருத்வா கதாஸ்தே பயகம்பிதா. அதிபயங்கரனாயிருக்கிற ரக்த பீஜன் கொல்லப்பட்டோன யுத்த பூமியில இருந்த வேற தானவர்கள் எல்லாம் பயந்து வரச்சுண்டு ஓடி போனா. 35வது ஸ்லோகம். ஹா ஹேதி ஹா ஹா இதி ஹா ஹேதி விப்ருவந்தஸ்தே शुम्भं प्रोजुसु विह्वलाः रुधिरारक्तदेहाश्च விகதாஸ்திரா விஜேதசா. அவ ஆயுதங்கள் கையில இல்லாதவாளும் அதே மாதிரி சங்கடத்தோடு கூடி இருக்கிறவாளுமாக்கும் அவளெல்லாம் ரத்தம் சரீரத்திலேருந்து ஒழுக ஒழுக பயந்து போய் அழுதுண்டு நிலவிழிச்சுண்டு சும்பன் கிட்ட சொன்னா. 36வது ஸ்லோகம். ராஜன் அம்பிகையா ரக்த பீஜோசௌ வினிபாதிதா. ராஜன் அம்பிகையா ரக்த பீஜஹா அசௌ வினிபாதிதஹா சாமுண்டா தஸ்ய தேஹாத்தோ பபௌ சர்வம் ச சோனிதம். ராஜாவே, அம்பிகை அந்த ரக்த பீஜனையும் கீழே வீழ்த்திட்டா. சாமுண்டை அவனோட சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டா. அதனால அந்த ரக்த பீஜனோட சரீரத்திலேருந்து இப்ப அசுரர்கள் பொந்தி வர மாட்டேங்கிறா. 37வது ஸ்லோகம். ஏ ஜான்யே தானவா சூரா வாஹனேனாதிரம்ஹசா சிம்ஹேன நிகதா சர்வே காளியாஜ பட்சிதா பரே. சூரர்களான வேற அசுரர்களையெல்லாம் மகாசக்தனும் தேவி வாகனவுமான அந்த சிங்கம் கொன்னது. வேற நிறைய அசுரர்களை காளியும் சாப்பிட்டா. 38வது ஸ்லோகம். வயம் த்வாம் கதிதும் ராஜன் ஆகதா யுத்த சேஷ்டிதா சரிதம் ச ததா தேவ்யா சங்கிராமே பரமால்புதம். நாங்கள் இங்க வந்தது யுத்த வார்த்தை எல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்காக்கும், அதே மாதிரி அந்த சமர பூமியில தேவி காட்டின ஆச்சரியகரமான பராக்கிரமத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக்கும் நாங்கள் இதா ஓடி வந்திருக்கோம். 39வது ஸ்லோகம். அஜேயம் மகாராஜா சர்வதா தைத்ய தானவே கந்தர்வாசுரயட்சைச்ச பன்னகோரகராட்சசே. ராஜாவே, அசுரர்களுக்கும் யட்சர்களுக்கும் ஒரு தரத்திலையும் ஜெயிக்க முடியாதவளாக்கும் அவள். அதே மாதிரியே கந்தர்வர்களுக்கும் அசுர யட்சர்களுக்கும் நாகங்களுக்கும் உரகங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் ஒன்றும் அவளை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காது. 40வது ஸ்லோகம்.
അന്യാസ്തത്രാഗതാ ദേവ്യാ ഇന്ദ്രാണി പ്രമുഖാഭൃശം യുദ്ധമാനാ മഹാരാജ വാഹനൈരായുധൈര്യുധാ. ഇന്ദ്രാണി തുടങ്ങിയ ദേവികളെല്ലാം വാഹനങ്ങളോടുകൂടി ஆயுதங்களோடு அங்க வந்து யுத்தத்துல சத்ரு சம்ஹாரம் நடத்தின்னு இருக்கா.